தொடர்ந்து நமது செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இணைகிறார். பாலாஜி, இந்த இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்னா என்னென்ன தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பல்வேறு சிறப்பு தருணங்கள் இருக்கின்றன இந்த போட்டியில். குறிப்பாக பார்த்தோம் என்றால் விராட் கோலி விளையாடிய இன்னிங்ஸுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதாவது 35 பந்துகளை சந்தித்து விராட் கோலி 43 ரன்கள் எடுத்தார். பஞ்சாப் அணியை பொறுத்தளவுக்கு 200 ரன்களுக்குள் பெங்களூரை கட்டுப்படுத்தி விட்டது என்ற ஒரு குரலும் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த மைதானத்தில் சராசரியாக 200 ரன்களுக்கு அதிகமாக அடிக்கலாம் என்ற ஒரு கருத்து போட்டிக்கு முன்பு கூறப்பட்டது. அதாவது 200 ரன்களுக்கு மேல அடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும், அதற்கு கீழே அடித்தால் வெற்றி பெறுவது கடினம் என்றும் கூறப்பட்டது. அந்த வகையில் பார்த்தோம்னால் விராட் கோலி ஒரு ஸ்லோ இன்னிங்ஸை தான் இன்று ஆடினாரா என்ற கேள்வியும் எழுந்தாலும் இந்த மைதானத்தின் தன்மையை அவர் சிறப்பாக அறிந்தே இந்த இன்னிங்ஸை ஆடி இருக்கிறார் என்று சொல்லலாம். அவரது இன்னிங்ஸ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் செய்ததற்கு அவரது இன்னிங்ஸ் தான் மிக ஒரு காரணமாக அமைந்தது. அந்த பார்ட்னர்ஷிப் பஞ்சாப் அணியில் பார்த்தோம்னா அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகவில்லை. விராட் கோலி போல் நிலைத்து நின்று அந்த அணியில் யாரும் விளையாடாத ஒரு சூழல். மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஒரு முறையில் விக்கெட்டுகள் விழுந்து வந்தன. ஆனால் விராட் கோலி இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் செய்தார். அது ஒரு வெற்றிக்கே ஒரு காரணமாகவும் பார்க்க சொல்லலாம். மறுமுனையில் பார்த்தோம் என்றால் பந்து வீச்சல் பெங்களூருவிற்கு குருணல் பாண்டியா மிக ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை அளித்தார். அவர் 4 ஓவர்கள் வீசி வெறும் 17 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தார். அவர் வீழ்த்திய 2 விக்கெட்டுகளும் மிக முக்கியமான விக்கெட்டுகள். குறிப்பாக பிரப்சிம்ரன் சிங் தொடக்க வீரர் பிரப்சிம்ரன் சிங் விக்கெட்டை வீழ்த்தினார். அதே சமயம் அதிரடியாக விளையாடிய ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட்டையும் கரெக்டான டைமிங்கில் அவர் வீழ்த்தினார். அது ஒரு ஆட்டத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அவர் மட்டுமின்றி புவனேஸ்வர் குமாரும் சிறப்பாக பங்களித்திருக்கார், யாஸ்தேயாலும் சிறப்பாக பங்களித்திருக்கார். ரொமாரியோ ஷெப்போர்டும் தான் வீசிய முதல் ஓவரிலே விக்கெட் வீழ்த்தார். அது ஒட்டுமொத்தமாக ஒரு கலெக்டிவ் டீம் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக ஆர்சிபி அணி மிகச்சிறப்பாக செயல்பட்டு இந்த கோப்பையை வென்றிருக்கிறது. கடைசி ஓவரில் கடைசி வரை சசாங்க் போராடினார். என்றாலும் 6 ரன்கள் வித்தியாசம் இந்த போட்டியை ஆர்சிபி வென்று 17 ஆண்டுகள் கழித்து தங்களது பெருங்கனவை நனவாக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த பெங்களூர் ரசிகர்களும் மிகுந்த உற்சாகமாக இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். பெங்களூருகளின் வீதிகளிலும் சரி, முக்கிய நகரங்களின் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய நகரங்கள் வீதிகளிலும் பெங்களூரு ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமின்றி பெங்களூரு அணியின் முன்னாள் வீரர்களான கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ் உள்ளிட்டோரும் மைதானத்திற்கு ஏற்கனவே வந்திருந்தனர். அவர்களுக்கும், அதாவது அவர்கள் அணியில் இருந்தபோது கோப்பை வெல்ல முடியவில்லை. தற்போது பெங்களூரு அவர்கள் விளையாடிய அணி கோப்பையை வென்றிருக்கிறது. குறிப்பாக டிவிலியர்ஸ்க்கு இது ஒரு உணர்ச்சி மிகுந்த தருணமாக பார்க்கப்படும். ஏனென்றால் அவர் ஐசிசி அளவிலும் சரி, லீக் அளவிலும் சரி எந்தவித பெரிய அளவிலான கோப்பைகளையும் வென்றதில்லை. அவர் ஆர்சிபியில் விளையாடிய போதும் கோப்பைகளை வென்றதில்லை. என்றாலும் இந்த முறை ஆர்சிபி நிச்சயமாக கோப்பை வெல்லும், நான் நிச்சயமாக வந்து பார்ப்பேன் என்று சொல்லி அவர் வந்து பார்த்திருக்கிறார். தற்போது அந்த அணி கோப்பையை வென்றிருக்கிறது. அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கும். இது மட்டும் இந்த சீசனின் தொடக்கத்தில் பார்த்தோம் என்றால் ரசிகர்கள் என்ன கூறியிருந்தார்கள் என்றால், இது ஐபிஎல் தொடரின் 18வது சீசன். விராட் கோலியின் ஜெர்சி இன்னும் 18. அதனால் இந்த ஐபிஎல்லை நாங்கள் தான் வெல்வோம், நிச்சயமாக இது கோலிக்கு சமர்ப்பிப்போம் என்றெல்லாம் கூறிதான் ஆர்சிபி இந்த தொடரை தொடங்கியது. அதை நிரூபிக்கும் வகையிலேயே தற்போது 18வது சீசனில் 18வது ஜெர்சியை பொறுத்த கோலிக்கு கோப்பையை வென்று தந்திருக்கிறது ஆர்சிபி அணி. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.